வணக்கம். மீனம் ராசி நேயர்களே, காதலில் ஏற்பட்ட கண்ணீர் தருணங்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். மீனம் ராசியினர் காதலை தெய்வீகமாக பார்ப்பவங்க. ஆனால் உங்களின் தூய்மையான அன்பிற்கு தகுதியற்ற மனிதர்களை காதலித்ததால கண்ணீர் மட்டுமே உங்களுக்கு பரிசாக கிடைத்திருந்திருக்கும். உங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாம உங்கள் வெறும் பொழுதுபோக்காகவோ அல்லது தங்களின் சுயநல தேவைகளுக்காகவோ பயன்படுத்திய நபர்கள் இறுதியில உங்களை நடுக்கடலில் தவித்து விட்டு சென்றிருந்திருப்பாங்க. உண்மையான அன்பை தேடி அலைந்த உங்க இதயத்துக்கு ஏமாற்றமும் நெஞ்சை பிளக்கும் வேதனையும் மட்டுமே மிஞ்சியிருந்திருக்கும். காதலித்தவர்களால நிராகரிக்கப்பட்ட அந்த தருணங்கள் உங்களை பல இரவுகள் தூங்க விடாமல் கண்ணீரில மூழ்கடித்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது காதலை நீங்க தெய்வீகமா பார்ப்பீங்க. உங்களுடைய தூய்மையான அன்பிற்கு தகுதியற்ற மனிதர்கள் காதலித்தா கண்ணீர் மட்டுமே உங்களுக்கு பரிசா கிடைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாம உங்களை வெறும் பொழுதுபோக்குக்காகவோ அல்லது தங்களோட சுயநல தேவைகளுக்காகவோ பயன்படுத்தி நபர்களாம் இறுதியில உங்கள் நடுக்கடலே தவித்து விட்டு சென்றிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். காதலில் காதலித்தவங்களால நிராகரிக்கப்பட்ட தருணங்கள் உங்களை பல இரவுகள் தூங்க விடாமலே கண்ணீரிலே மூழ்கடித்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க உண்மையான அன்பை தேடி அலைந்த உங்க இதயத்திற்கு ஏமாற்றம் நெஞ்சை பிளக்கிற வேதனைகளையும் மட்டுமே மிஞ்சியிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். மூன்றாம் நபர்களுடைய பொய்யான தகவல்கள் உங்களுக்கு வேதனைகளை ஏற்பட்டிருந்திருக்கும். உங்க வாழ்வில் பல நல்லுறவுகள் முறிந்து போவதற்கு காரணமே இடையே புகுந்த மூன்றாம் நபர்களுடைய பொய்யான வதந்திகளும் தகவல்களுமே ஆகும். உங்களை பற்றிய தவறான பிம்பத்தை கட்டி எழுப்பி உங்கள் அன்பிற்குரியவங்களிடையும் உங்கள் பற்றி பொய்களை பரப்பி பிரிவினையை உண்டாக்கக்கூடிய வேலைகளை சில மிக கச்சிதமாக செய்திருந்திருப்பாங்க. அந்த பொய்களை ஆராய்ந்து பார்க்காம உங்களின் நெருங்கிய மனிதர்களும் அதை நம்பி உங்களை விட்டு விலகினர். நீங்க எவ்வளவோ விளக்கியும் உண்மை என்னவென்று நிரூபிக்க முடியாம மூன்றாம் மனிதர்களுடைய சதியால பல பந்தங்களை இழந்து நிற்கதியாக நின்ற தருணங்கள் உங்களுக்கு ஏராளமாகவே இருந்திருக்கும். அது பல நல்லுறவுகள் முறிந்து போவதற்கு காரணமே இடையில புகுற மூன்று நபர்களுடைய பொய்யான வதந்திகளும் தகவல்களும் மட்டுமே உங்களுக்கு இருந்திருக்கும். உங்களை பற்றிய தவறான பிம்பத்தை கட்டி எழுப்பி உங்களுடைய அன்பிற்குரியவங்களிடம் உங்களை பற்றி பொய்களை பரப்பி பிரிவினையை உண்டாக்கி இருந்திருப்பாங்க. வேலைகளை சிலர் மிக கச்சிதமா செய்திருந்திருப்பாங்க பிரிவினையை. அந்த பொய்களை ஆராய்ந்து பார்க்காமையும் உங்களை நெருங்கிய மனிதர்களும் அதை நம்பி உங்களை விட்டு விலகி போயிருந்திருப்பாங்க. ஒன்றாய் இருந்த குடும்பத்தை பிரித்த சம்பவங்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக இருந்த உங்க குடும்பத்துல பொறாமைக்காரர்களுடைய தீய பார்வைகளாலும் தேவையற்ற பண பிரச்சனைகளாலுமே மாபெரும் பிளவு ஏற்பட்டிருந்திருக்கும். குடும்பத்தின் மூத்தவராகவோ அல்லது தூணாகவோ இருந்து அனைவரையும் ஒருங்கிணைக்க நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வீணாயிருந்திருக்கும். சிறிய தவறான புரிதல்கள் பெரிய விஸ்வரூபம் எடுத்து இரத்த பந்தங்கள் தனித்தனியாக பிரிந்து சென்றிருந்திருக்கும். ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றா அமர்ந்து சிரித்து பேசி அந்த பழைய நாட்கள் நினைவுக்கு வரும்போதெல்லாமே இப்படி குடும்பம் சிதறி போய்விட்டதே என்ற ஏக்கம் உங்க நெஞ்சை பிழிவதாகவே இருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க ஒன்றா இணைந்து சந்தோஷமா இருந்த உங்க குடும்பத்துல பொறாமைக்காரங்களுடைய தீய பார்வையாலையும் தேவையற்ற பண பிரச்சனையாளர்களாலையும் உங்களுக்கு பெரிய பிளவு ஏற்பட்டிருந்திருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவராகவோ அல்லது தூணாகவோ இருந்து அனைவரையும் ஒருங்கிணைக்க நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில வீணாகியே போயிருந்திருக்கும். ரத்த பந்தங்களும் தனித்தனியா பிரிந்து சென்றிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்றா அமர்ந்து சிரித்து பேசி அந்த பழைய நாட்கள்லாம் இப்ப நினைவுக்கு வரும்போதெல்லாமே இப்படி குடும்பம் சிறிது போய்விட்டது என்ற ஏக்கம் உங்க நெஞ்சை பிழிவதாகவே இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மனசு ஆன்மீகத்தின் பக்கமும் தெய்வீக சிந்தனைகளின் பக்கமும் அதிக ஈர்ப்பை கொள்ளும். தான தர்மங்கள் செய்வதிலும் மற்றவங்களுக்கு உதவுவதிலுமே ஆர்வம் காட்டுவீங்க. புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்தல், பெரியோர்கள் மற்றும் மகன்களை தரிசித்து ஆசி பெறுதல் போன்ற பாக்கியங்கள் கிட்டும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் முழுமையான பலனை கொடுக்க போதும். வீட்டில் ஆன்மீக சொற்பொழிவுகள், ஹோமங்கள் அல்லது பூஜைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுடைய மனசுல அளப்பரிய அமைதியும் தெளிவும் ஆத்மார்த்தமான ஆன்மீக வளர்ச்சியுமே உண்டாக போதும் வாழ்க்கையிலேயும். அது உங்க மனசு ஆன்மீகத்தின் பக்கமும்
தெய்வீக சிந்தனைகளுடைய பக்கமும் தான் அதிக ஈர்ப்பு கொள்ள போகுது. ஏன்னா தான தர்மங்கள் செய்வதிலையும் மற்றவங்களுக்கு உதவுவதிலும் தான் மிகுந்த ஆர்வம் காட்டுவீங்க. நீங்க புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்வதில் பெரியோர்களும் மற்றும் மகான்களை தரிசித்து தான் ஆசி பெறுதல் போன்ற பாக்கியங்கள் உங்களுக்கு கிட்ட போகுது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தான் முழுமையா பலனை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையிலையும். நீங்க ஆன்மீக ஈடுபாட்டின் மூலியமா உங்க மனசுல அளப்பரிய அமைதியும் தெளிவும் ஆத்மார்த்தமான ஆன்மீக வளர்ச்சி உண்டாக போகுது. உடல் நலம் மேம்பட போகின்றது. நீண்ட நாட்களா உங்களை அலைக்கழித்து வந்த நாள்பட்ட நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் அனைத்துமே இனி படிப்படியாக குணமாகும். சரியான மருத்துவ சிகிச்சை மற்றும் ஓய்வின் மூலியமா உங்கள் உடல் ஆரோக்கியம் பழைய நிலைக்கு திரும்பும். உடல்ல சுறுசுறுப்பும் புது தெம்புமே புத்துணர்ச்சியும் கூடும். மன உளைச்சல் குறையும் என்பதால நரம்பு தளர்ச்சி மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளிலிருந்து முழு நிவாரணம் பெற போறீங்க. தினசரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மூலமாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்பதால அன்றாட காரியங்கள்ல மிகுந்த சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீங்க. உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய உடல் நலம் நன்றாக இப்ப மேம்பட போகுது. ஏன்னா உங்களை அலைக்கழித்து வந்த நீண்ட நாட்கள் நோய்களான உடல் உபாதைகளும் அனைத்துமே இப்ப படிப்படியாக குணமாக போகுது. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் ஓய்வின் மூலியமா உங்கள் உடல் ஆரோக்கியம் பழைய நிலைக்கு திரும்ப போகுது. உடல்ல சுறுசுறுப்பும் புது தெம்பும் புத்துணர்ச்சியும் கூட போகுது. மன உளைச்சலுமே குறையும் என்பதால நரம்பு தளர்ச்சி மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்து முழு நிவாரணம் பெற போறீங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்பதால் அன்றாட காரியங்களை மிகுந்த சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீங்க. உறவினர்களின் ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இதுவரை உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஒதுக்கி வைத்திருந்த உறவினர்களும் சுற்றத்தார்களும் தங்கள் தவறுகளை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் அன்புடன் இணைவாங்க. குடும்ப விழாக்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள்ல உங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகவே இருக்கும். உறவினர்களின் மூலம் வர வேண்டிய சொத்து நன்மைகள் அல்லது உதவிகள் தடையின்றி உங்களை வந்தடையும். கஷ்டமான நேரங்கள்ல உற்ற உறவினர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவாங்க. உறவுகள் மீண்டுமே பலப்படுவதால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சலசலப்பற்ற அமைதியுமே நிலவப் போகின்றது. அது உங்களை தவறா புரிந்து கொண்டு ஒதுக்கி வைத்திருந்த உறவினர்களும் சுற்றத்தார்களுமே இப்ப உங்களுடைய தவறுகள் எல்லாம் உணர்ந்து உங்களிடம் மீண்டும் அன்புடன் இணைய போறாங்க. குடும்ப விழாக்களையும் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை உங்களோட பங்களிப்பு தான் மிக முக்கியமானதாகவே இருக்கும். உறவினர்கள் மூலியமா வர வேண்டிய சொத்து நன்மைகளும் அல்லது உதவிகளுமே தடையின்றி உங்களை வந்தடைய போகுது. உறவுகள் மீண்டும் பலப்படுவதால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சலசலப்பற்ற அமைதியுமே நிலவ போகுது. சுற்றத்தாரோட ஆதரவால உங்க சமூக அந்தஸ்துமே பலப்பட போகுது. உறவினர்கள் மூலியமா வர வேண்டிய அதுவும் குடும்ப விழாக்களும் மற்றும் சுப நிகழ்ச்சியில உங்களோட பங்களிப்பு முக்கியமானதாகவே அமையும். இவை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள்ல நடந்தால் கமெண்ட் பயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மனசு ஆன்மீகத்தின் பக்கமும் தெய்வீக சிந்தனைகளின் பக்கமும் அதிக ஈர்ப்பை கொள்ளும். தான தர்மங்கள் செய்வதிலும் மற்றவங்களுக்கு உதவுவதிலுமே ஆர்வம் காட்டுவீங்க. புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்தல், பெரியோர்கள் மற்றும் மகான்களை தரிசித்து ஆசி பெறுதல் போன்ற பாக்கியங்கள் கிட்டும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் முழுமையான பலனை கொடுக்க போதும். வீட்டில் ஆன்மீக சொற்பொழிவுகள், ஹோமங்கள் அல்லது பூஜைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுடைய மனசுல அளப்பரிய அமைதியும் தெளிவும் ஆத்மார்த்தமான ஆன்மீக வளர்ச்சியுமே உண்டாக போதும். வாழ்க்கையிலேயும் அது உங்க மனசு ஆன்மீகத்தின் பக்கமும் தெய்வீக சிந்தனைகளுடைய பக்கமும் தான் அதிக ஈர்ப்பு கொள்ள போகுது. ஏன்னா தான தர்மங்கள் செய்வதிலையும் மற்றவங்களுக்கு உதவுவதிலும் தான் மிகுந்த ஆர்வம் காட்டுவீங்க. நீங்க புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்வதில் பெரியோர்களும் மற்றும் மகான்களை தரிசித்து தான் ஆசி பெறுதல் போன்ற பாக்கியங்கள் உங்களுக்கு கிட்ட போகுது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தான் முழுமையா பலனை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையிலையும். நீங்க ஆன்மீக ஈடுபாட்டின் மூலியமா உங்க மனசுல அளப்பரிய அமைதியும் தெளிவும் ஆத்மார்த்தமான ஆன்மீக வளர்ச்சியும் உண்டாக போகுது. உடல் நலம் மேம்பட போகின்றது. நீண்ட நாட்களா உங்களை அலைக்கழித்து வந்த நாள்பட்ட நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் அனைத்துமே இனி படிப்படியாக குணமாகும். சரியான மருத்துவ சிகிச்சை மற்றும் ஓய்வின் மூலியமா உங்கள் உடல் ஆரோக்கியம் பழைய நிலைக்கு திரும்பும். உடல்ல சுறுசுறுப்பும் புது தெம்புமே புத்துணர்ச்சியும் கூடும். மன உளைச்சல் குறையும்
என்பதால நரம்பு தளர்ச்சி மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளிலிருந்து முழு நிவாரணம் பெற போறீங்க. தினசரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மூலமாக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்பதால அன்றாட காரியங்கள்ல மிகுந்த சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீங்க. உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கப் போகின்றது. அதாவது உங்கள் உடல் நலம் நன்றாக இப்ப மேம்பட போகுது. ஏன்னா உங்களை அலைக்கழித்து வந்த நீண்ட நாட்கள் நோய்களான நோய் உடல் உபாதைகளும் அனைத்துமே இப்ப படிப்படியா குணமாக போகுது. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் ஓய்வின் மூலியமா உங்கள் உடல் ஆரோக்கியம் பழைய நிலைக்கு திரும்ப போகுது. உடல்ல சுறுசுறுப்பும் புது தெம்பும் புத்துணர்ச்சியும் கூட போகுது. மன உளைச்சலுமே குறையும் என்பதால நரம்பு தளர்ச்சி மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளிலிருந்து முழு நிவாரணம் பெற போறீங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்பதால அன்றாட காரியங்களை மிகுந்த சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீங்க. உறவினர்களின் ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இதுவரை உங்களை தவறாக புரிந்து கொண்டு ஒதுக்கி வைத்திருந்த உறவினர்களும் சுற்றத்தார்களும் தங்கள் தவறுகளை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் அன்புடன் இணைவாங்க. குடும்ப விழாக்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள்ல உங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகவே இருக்கும். உறவினர்களின் மூலம் வர வேண்டிய சொத்து நன்மைகள் அல்லது உதவிகள் தடையின்றி உங்களை வந்தடையும். கஷ்டமான நேரங்கள்ல உற்ற உறவினர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவாங்க. உறவுகள் மீண்டுமே பலப்படுவதால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் சலசலப்பற்ற அமைதியுமே நிலவப் போகின்றது. அது உங்களை தவறா புரிந்து கொண்டு ஒதுக்கி வைத்திருந்த உறவினர்களும் சுற்றத்தார்களுமே இப்ப உங்களுடைய தவறுகள் எல்லாம் உணர்ந்து உங்களிடம் மீண்டும் அன்புடன் இணைய போறாங்க. குடும்ப விழாக்களையும் மற்றும் சுப நிகழ்ச்சிகள்ல உங்களோட பங்களிப்பு தான் மிக முக்கியமானதாகவே இருக்கும். உறவினர்கள் மூலியமா வர வேண்டிய சொத்து நன்மைகளும் அல்லது உதவிகளுமே தடையின்றி உங்களை வந்தடைய போகுது. உறவுகள் மீண்டும் பலப்படுவதால